வணக்கம். வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்க விமானப்படையின் C-17 ராணுவ விமானம் வட இந்திய நகரம் ஒன்றுக்கு வந்தது. ட்ரம்ப் நிர்வாகத்தால் உத்தரவிடப்பட்ட பெரிய அளவிலான நாடு கடத்தலின் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கு இதுபோன்ற ராணுவ விமானம் வருவது இதுவே முதல் தடவை என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு திரும்பிய இந்தியர்கள் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவர்கள் பல்வேறு இந்திய மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அடுத்த வாரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாஷிங்டன் பயணம் நடக்க உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மோடி ஆகியோர் கடந்த வாரம் தொலைபேசி அழைப்பில் குடியேற்றம் பற்றி விவாதித்தனர். மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா வாங்குவதன் முக்கியத்துவத்தையும் நியாயமான இருதரப்பு வர்த்தகத்தையும் பற்றி ட்ரம்ப் பேசினார் என்றது வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கை. இந்த நாடு கடத்தல் விஷயத்தில் இந்தியா அமெரிக்காவுடன் ஒத்துழைத்துள்ளது மற்றும் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை சரிபார்த்த பின்னர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இது சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று புதுடெல்லி கூறுகிறது. முக்கியமாக இது பல வகையான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையது. அத்துடன் அமெரிக்கா தனது பிரஜை நாடு கடத்துவதை இந்தியா எதிர்க்கவில்லை. இந்திய வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது பற்றி குறிப்பிட்ட போது, அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகில் எங்குமுள்ள இந்தியர்கள் அவர்கள் சட்ட ரீதியான இந்திய பிரஜைகளாக இருந்தால் அவர்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் வெளிநாட்டில் விசாவை விட அதிக காலம் தங்கியிருந்தால் அல்லது சரியான ஆவணங்கள் இல்லாமல் குறிப்பிட்ட நாட்டில் இருந்தால் அவர்களை திரும்ப பெறுவோம். முன்கூட்டியே ஆவணங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டால் அவர்கள் உண்மையிலேயே இந்தியர்கள் என்பதை நாங்கள் சரிபார்க்க முடியும் என்று தெரிவித்தார். அப்படி நடந்தால் நாங்கள் விஷயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வோம். இந்தியா திரும்புவதற்கு நாங்கள் வசதி செய்வோம் என்று ஜெய்ஸ்வால் கூறினார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ இந்த வார தொடக்கத்தில் நாடு கடத்தல் விமானங்கள் சட்டவிரோத இடப்பெயர்வு ஒப்பந்தத்தை தடுக்க ஒரு சிறந்த வழியாகும் என்று கூறினார். இத்தகைய நாடு கடத்தல்கள் சட்டவிரோதமாக இடப்பெயர்வதை கருத்தில் கொண்டுள்ள மற்ற மக்களுக்கு தடுப்புச் செய்தியை அனுப்புவதாக அமெரிக்க ராஜாங்க அமைச்சு கூறியது. நவம்பர் 2023 மற்றும் அக்டோபர் 2024 இடையில் 519 இந்திய பிரஜைகள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக இந்தியாவின் ராஜாங்க வெளியுறவு அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் அமெரிக்க அரசாங்க தரவை மேற்கோள் காட்டி இந்திய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அமெரிக்க அரசாங்கம் வர்த்தகம் மற்றும் சார்ட்டர் விமானங்கள் மூலம் நாடு கடத்தல்களை மேற்கொள்கிறது என்று அவர் மேலும் கூறினார். இப்போதுதான் முதல் தடவையாக அமெரிக்க விமானப்படையின் ராணுவ விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட ஒப்பீட்டளவில் புதிய நிகழ்வு மக்களை அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்துவது. 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி அமெரிக்காவில் வசிக்கும் 7,25,000 அங்கீகரிக்கப்படாத குடியேற்றவாசிகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் மெக்சிகோ மற்றும் எல் சால்வடோருக்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது என்று பியூ ஆராய்ச்சி மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. சமீப ஆண்டுகளில் அமெரிக்க கனடிய எல்லை வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த ஆண்டில் 14,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கனடிய எல்லையில் அமெரிக்க எல்லை காவல் படையினர் கைது செய்தனர். இது அந்த எல்லையில் நடந்த அனைத்து கைதுகளில் 60%ஆகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிகமாகவும் இருந்தது. ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் முக்கியமாக பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்றும் 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நடந்த அனைத்து சட்டவிரோத எல்லை கடத்தல்களில் 3% இந்தியர்கள் என்றும் ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் நெருங்கிய உறவை அனுபவித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்க அதிகாரிகள் ட்ரம்ப் நிர்வாகத்தை கையாள்வதில் பெரும்பாலான நாடுகளை விட இந்தியா சிறந்த நிலையில் இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆனால் விமானம் தரையிறங்கிய பஞ்சாப் மாநில அரசாங்கத்தின் அமைச்சரான குல்தீப் சிங் தலைவால் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான திரு ட்ரம்பின் கடுமையான நிலைப்பாட்டை விமர்சித்தார். மேலும் ட்ரம்பின் நாடு கடத்தல்களை எதிர்க்க திரு மோடியின் அரசாங்கம் இன்னமும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார். அவர் மேலும் கூறிய போது, இந்திய மத்திய அரசு இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாடு கடத்தப்பட்ட பல இந்திய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் உள்ளனர். அவர்கள் செய்த குற்றம் என்ன? அவர்கள் சட்டவிரோதமாக சென்றிருக்கலாம், ஆனால் அது அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக செய்யப்பட்டது. நான் பெரிதும் மனமுடைந்து விட்டேன். ஜனாதிபதி ட்ரம்ப் மனிதாபிமான அடிப்படையில் இந்த மக்களுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். நாடு கடத்தும் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். நாடு கடத்தப்பட்டவர்களை விமான நிலையத்திலேயே வரவேற்கப் போவதாகவும் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதாகவும் திரு தலைவால் கூறினார்.
இந்திய செய்தி ஊடகங்களில் சமீபகால அறிக்கைகள் சுமார் 20,000 இந்தியர்கள் உடனடி நாடு கடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறுகின்றன. சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வரும் எண்ணிக்கையில் மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த உலகெங்கிலும் இருந்து குடியேறியவர்களில் இந்தியர்களும் உள்ளனர். கடந்த ஆண்டு 25,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தெற்கு எல்லையை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு கனடாவுடனான வடக்கு எல்லையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு இந்திய புலம்பெயர்ந்தோரும் பங்களித்துள்ளனர்.